ஒரு புறம்போக்கு நாய் இப்படி பேசியிருக்கான்னா அந்த நாய்க்கு பிறந்த நாய் எத்தனை பேட்ட போயிட்டு வந்திருக்காங்க? அவ எத்தனை பொம்பளைட்ட போயிட்டு வந்திருக்கா? இல்ல திமுக காரன் பூராமே பொம்பளை போயிட்டு இருந்தவனா? இல்ல பொம்பளைட்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவன் அவன் புறம்போக்கு நாய்? இல்ல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத புறம்போக்கு நாய் அந்த புறம்போக்கு. உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு மனுஷன் எப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வார்த்தை பார்த்துக்காங்க. விலை மாதர்கிட்ட போய் ஒரு விலை மாதரை எப்படி இதுக்கு மேல என்னால அந்த வார்த்தை பேச முடியல. அதாவது அவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி. சிவமணி இப்படி பேசியிருப்பானாங்கிற அளவுக்கு என் மேல ஒரு தவறான கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதுக்கு மேல அந்த அவன் பேசின வார்த்தைகளை பேச முடியல. அவ்வளவு கேவலமான வார்த்தையா பேசியிருக்கான் அந்த புறம்போக்கு நாய். ஒரு புறம்போக்கு நாய் இப்படி பேசியிருக்கான்னா அந்த நாய்க்கு பிறந்த நாய் எத்தனை பேட்ட போயிட்டு வந்திருக்காங்க? அவ எத்தனை பொம்பளைட்ட போயிட்டு வந்திருக்கா? இல்ல திமுக காரன் பூராமே பொம்பளைட்ட போயிட்டு இருந்தவனா? இல்ல பொம்பளைட்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவன் அவன் புறம்போக்கு நாய்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரைஸ் அவன் யார் கூட பிறந்திருக்கான்? அவங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? அவ்வளவு முட்டா பயல அவனுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. இது பெரிய அளவுல விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவுல பிரச்சனை பண்ணி அவனை அமைச்சர் பதவி இல்லாம கட்சி பதவி இல்லாம அவனை ஊரை விட்டே துரத்தணும். அவன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு புனித பூமியான ஆன்மீக பூமியான நாட்டில் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத புறம்போக்கு நாய் அந்த புறம்போக்கு. இவ்வளவு கேவலமான எப்படி பேசியிருக்காங்க? ஒரு மேடை கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்களா? இல்ல என்ன வேணாலும் பேசலாமா? அவன் இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து. இந்த பாரத தேசம் முழுவதுமே மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்து அவனை பாரத தேசத்திலேயே இல்லாத அளவுக்கு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பணும். வைணவர்கள் சைனவர்கள் என்ற இரு மத பிரிவையும் உட்படுத்தி அவங்க வந்தா இப்படி பண்ணணும், இவங்க வந்தா இப்படி பண்ணணும் ஒரு விலை மாதர் சொல்ற மாதிரி கேட்டிருக்கான். இது ஒரு மத பிரச்சனை உருவாக்குறான். அவன் அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கல இந்த தமிழ்நாட்டில் ஒரு மத பிரச்சனை உருவாக்க போராடுறானா? பெரியாரே சொல்றாரு. பெரியார் கட்டில அதே பெரியார் ஒரு தவறான வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல அவன் இந்த மாதிரி வார்த்தையில் சொல்றதுக்கு அவன் என்ன ரைட்ஸ் இருக்கு? அவனை தமிழ்நாட்டு இந்தியாவை விட்டு ஓடுற வரைக்கும் நம்மளுடைய கூக்குரல் ஓயாது.